ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட் டைப்ஸை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் தான் உங்க பிசினஸ் நீங்க ஆன்லைன்ல கொண்டு வர போறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணும். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் மெயில் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எல்லாருக்கும் ஓரளவு ஐடியா இருக்கு. அதாவது உங்க பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு வந்து அது மூலமா சேல்ஸோ ப்ராஃபிட்டோ இன்க்ரீஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி இருக்காங்க, இன்னொரு டீம் வச்சு நீங்க பண்ணலாம், இல்ல ஓனா நீங்களும் லேர்ன் பண்ணிட்டு கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்ல ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேலை நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா, கூகுள் ஆட்ஸ் அதை பத்தி நினைச்சிடலாம். பட் அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் தான். அது என்ன டைப்ஸ்னா எஸ்சிஓ, எஸ்எம்ஓ, எஸ்சிஎம், எஸ்எம்எம். இது ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ்சிஓனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது உங்க பிசினஸ்க்காக உங்ககிட்ட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை சர்ச் இன்ஜின்ல வந்து ரேங்க் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவல்ல பண்ணணும்னா நம்ம கூகுள ரேங்க் பண்ணணும், பிங்ல ரேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின் நம்ம ரேங்க் பண்ற ப்ராசஸ் இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் இருக்கிறதால நம்ம கூகுள்ல மட்டும் ரேங்க் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்றது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம வெப்சைட்டை ஆர்கானிக்கா கொண்டு வர ப்ராசஸ் தான் இந்த எஸ்இஓ. ஸோ நான் செகண்ட் பார்க்கறது வந்து எஸ்எம்ஓ, சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அதாவது எல்லா சோசியல் மீடியால உங்க கம்பெனிக்கான பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுல போஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ நீங்க ரைட் பண்ற ப்ராசஸ் தான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எஸ்இஓவும் எஸ்எம்ஓவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா பண்றது. அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப லோவா இருக்கும். ஆக்சுவலி நீங்க எஸ்இஓ பர்சன் ஹையர் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த கீவேர்டு ரேங்க் பண்ணுங்க அப்படி சொன்னா மட்டும் போதும், அவர் ரேங்க் பண்ணுவாரு. ஸோ பிகாஸ் அவருக்கு தெரியும் ஆன் பேஜ்ல என்ன பண்ணணும், ஆஃப் பேஜ்ல என்ன பண்ணணும், டெக்னிக்கல் சைடு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே எஸ்எம்ஓன்னா அவரே போஸ்ட் கிரியேட் பண்ணி ரெகுலரா போஸ்ட் போடவோ கண்டென்ட் போடவோ ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ எஸ்இஓ எஸ்எம்ஓன்றது ஒரு ஆர்கானிக் சப்ஜெக்ட். இதை வந்து நம்ம ஆர்கானிக்கா உங்க வெப்சைட்டையோ உங்க சோஷியல் மீடியா பேஜை ப்ரொமோட் பண்ணி அது மூலமா லீட் ஜென்ரேட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த 2 டைப்ஸும். அடுத்த 2 டைப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு. ஸோ அதாவது இன்ஆர்கானிக் சொல்லுவாங்க. இதுல வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அதாவது கூகுள் ஆட்ஸ். இப்போ எப்படி நம்ம சர்ச் எஸ்இஓ பண்ணும்போது ஆர்கானிக்கா பண்றோமோ அதுவே நம்ம பெய்ட்ல பண்ணுவோம். பெய்ட்ல பண்ற கூகுள் ஆட்ஸ் வந்து என்னென்ன மாதிரிலாம் பெய்டு அட்வர்டைசிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வெப்சைட். உங்க வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணும்போது யாராச்சும் ஒரு கொரி சர்ச் கீவேர்டு சர்ச் பண்ணனா மேல காட்டுற டாப் 4 ஸ்பான்சர் ஆட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசின்னு சொல்லுவாங்க. அதான் பேப்பர் கிளிக். ஸோ அதுல வந்து வெப்சைட் ரேங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து நம்ம பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். கூகுள் மை பிசினஸ்க்கு பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அண்ட் யூடியூப்க்கும் நம்மளால பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுதான் வந்து எஸ்இஎம் சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டோ உங்களோட கூகுள் மை பிசினஸோ இல்ல உங்களோட யூடியூப் வீடியோ ஷோ பண்ற ப்ராசஸ் தான் இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அண்ட் எஸ்எம்எம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் நம்ம லீட் ஜென்ரேட் பண்ற ப்ராசஸ், டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸ், சேல்ஸ் கன்வர்ஷன் ஆட் இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸ் அங்கதான் பண்ணுவோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான லீடு எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎம் தான் கிடைக்கும். அதாவது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். பிகாஸ் யூசர் வந்து சர்ச் பண்ணி உங்க பிசினஸையோ உங்க சர்வீஸையோ உங்க ப்ராடக்ட்டோ வந்து கெட் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான லீட்ஸா இருக்கும், ஈஸியா கன்வெர்ட் ஆகும். பட் ஆனா இங்க வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எஸ்சிஎம் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் நாம தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி சர்வீஸ் நாங்க பண்றோம், உங்களுக்கு தேவையா தான் எங்க கிட்ட வரலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட போறோம். அதே எஸ்சிஎம் பண்ணும் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. எஸ்சிஎம்முக்கும் எஸ்எம்எம்முக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, எஸ்சிஎம்னா நான் கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க, அதே எஸ்எம்எம்னா கஸ்டமர் கிட்ட நாம போவோம். அந்த 2 ப்ராசஸ் தான் எஸ்சிஎம் எஸ்எம்எம். இதுதான் வந்து பேசினா பேசிக் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸ். பட் ஆனா இது மட்டும் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸ். ஒரு நார்மலா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா இது 4 மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க 4 பத்தி ஓரளவு ஐடியா இருந்தா போதும், நீங்க கம்ப்ளீட்டா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வரலாம். பட் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா இது மட்டும் பத்தாது. பட் இன்னும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க அதுனா என்னோட பிசினஸ் கிளைண்ட் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எஸ்சிஓ பண்ணுவோம், எஸ்எம்ஓ பண்ணுவோம், எஸ்சிஎம் பண்ணுவோம், எஸ்எம்எம். இது வந்து காமன் சப்ஜெக்ட்.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமனா நீங்க எல்லாமே பண்ணி ஆகணும். அண்ட் சேம் டைம் கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதாவது பிளாக் சப்மிட் பண்ணணும், பிளாக் ரைட் பண்ணணும், லிங்க்டின்ல ஆர்டிகல் ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணிடணும். உங்களுக்கான பில்டிங் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். ஓவரால் போயிட்டு உங்களோட ஆர்டிகலை பத்தி பேசணும். ஸோ ஆர்டிகல் சப்மிஷன் பண்ணணும். இந்த மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங்கும் உங்க சைட்ல பண்ணணும். உங்க வெப்சைட்ல வந்து லேண்டிங் பேஜுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப எஃபெக்டிவா டூல். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட், உங்க வெப்சைட் வந்து எப்படி ரேங்க் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்ல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. லிங்க்டின்ல நீங்க ஒரு B2B பிசினஸ் இருந்தா கண்டென்ட் மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை, இதுல கன்வர்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா இது B2B பிசினஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் வந்து மெயில் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனல் மெயில் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்ஷன் பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு B2B பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து மெயில் மார்க்கெட்டிங் கண்டிப்பா நீங்க பண்ணணும். இமெயில் மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க நான் கன்வெர்ட் கிட் இல்லாச்சுங்க மெயில் ஷிப் எடுத்துங்க. மெயில் ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களால ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். இமெயில் சீக்வன்ஸ் செட் பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு ஒரு மெயில் ஓபன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறுநாளுக்கு எந்த மெயில் சென்ட் பண்ணணும், ஓபன் பண்ணலைன்னா எந்த மெயில் சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி சென்ட் பண்ணலாம். அப்புறம் உங்க நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணலாம், ப்ரொமோஷனல் ஆஃபர் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெயில் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் இதுக்கு தனியா ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றேன், இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் B2B பிசினஸ் ரொம்ப எஃபெக்டிவா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இப்போ வந்த மார்க்கெட்டிங்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஸோ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம சேனல்ல மேக்ஸிமம் எல்லாமே வந்து நிறைய வீடியோ வாட்ஸ்அப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, லீட் நர்ச்சரிங், ப்ரொமோட்டிங் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது நீங்க ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறீங்க, அதை ப்ரொமோட் பண்ணலாம். உங்ககிட்ட நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறீங்க, அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஆல்ரெடி என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு, அதை நான் ப்ரொமோட், அதுல இருக்கிற எல்லாருக்குமே அகைன் ப்ரொமோட் பண்ண போறோம், அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கும் தனி சீக்வன்ஸா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இமெயில் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு பெரிய கடலோ, அதே மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நிறைய வந்துருச்சு. ப்ராட்காஸ்டிங் வந்துருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ செட் பண்ற மாதிரி, ஒரு மெசேஜ் பார்த்தோம்னா அடுத்து உங்களுக்கு எந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி மெசேஜ் சீக்வன்ஸ் செட் பண்ணலாம், டெம்ப்ளேட் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்லயும். அண்ட் தென் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்க ஒரு பிசினஸா, நீங்க ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிசினஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து அதாவது ரெஃபரல் மூலமா ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது வேற ஒரு பிசினஸ் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணி அது மூலமா உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வர ப்ராசஸ் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா பட் நீங்க வந்து உங்க வெப்சைட்ல அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டோ உங்க சோசியல் மீடியால அமேசான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி அந்த லீடு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சர்டைன் அமௌண்டா கமிஷன் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். வேற ஒருத்தரோட பிசினஸ் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணி சேல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் அஃபிலியேட் மார்க்கெட் தனியா வந்து அவங்க லிங்க் தருவாங்க, நமக்கு ஒரு யூசர் நேம் யூசர் ஐடி கொடுத்து நமக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம பார்ட் ஆஃப்ல அஃபிலியேட் மார்க்கெட் மேக்ஸிமம் நம்ம தொட மாட்டோம். ஸோ நம்ம மெயினா கான்செப்ட் பண்றது SEO, SMO, SEM, SMM, கண்டென்ட் மார்க்கெட்டிங் நிறைய டச் பண்ணுவோம். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நான் தனியா ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு இருக்கு, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நிறைய பேசிருக்கேன் என்னோட சேனல்ல. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட் மேக்ஸிமம் டச் பண்ண மாட்டோம். அடுத்து இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஃபுளுசர் மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ் தான். ஸோ உங்க பிசினஸ்க்கு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வேணுமா அப்ப நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பொறுத்த கொலாபரேட்டிங் வித் இன்ஃபுளுசர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதிக ஃபாலோவர்ஸ் யாரும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு கொலாபரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க மெயினா ரிசர்ச் பண்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதாவது ஒரு இன்ஃபுளுசர் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது, என்னோட பிசினஸ் இவன் தான் கரெக்டான ஆளு எப்படி நான் சூஸ் பண்றது, அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து தனியா இதுக்கும் தனி வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ இந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது அதுல. ஸோ நிறைய பேர் வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்டோ தேவையில்லாத கிரிப்டோ ரிலேட்டட் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லி நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றத யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபுளுசர் வந்து ப்ரொமோட் பண்ணா கூட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு 1 இயர் பேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. பிகாஸ் இவங்க சொல்றது எல்லாமே மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக, இவங்க சொல்றது நான் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு மக்கள் அந்த தாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா மாத்தணும். ஸோ அதனால அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி கரெக்டான இன்ஃபுளுசர் சூஸ் பண்றது, அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அட் லாஸ்ட் வந்து வீடியோ மார்க்கெட்டிங். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லாருக்குமே நான் சொல்றேன். உங்க பிசினஸ்க்கு இது வரைக்கும் நீங்க வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணலன்னா தயவு செஞ்சு வீடியோ மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ மார்க்கெட்டிங் ஒண்ணும் இல்ல, உங்க பிசினஸ் பத்தி நீங்க டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ ஒரு யூடியூப் வீடியோஸோ இல்ல அதை பத்தி டெய்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க நிறைய டைப்ஸ். ஸோ நம்ம மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஸ்இஓ, எஸ்எம்ஓ, எஸ்இஎம், எஸ்எம்எம். ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு மெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் நீங்க நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டீங்க. இப்போ இது 4மே உங்களால பண்ண முடியும். நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா கண்டிப்பா நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணணும், அடுத்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணணும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும், வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணணும். அது இல்லாம ஆட்டோமேஷன் வரும். ஸோ ஆட்டோமேஷன் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸ் கிடையாது. இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தா ட்ராக்கிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கன்வர்ஷன் நடக்குது, இந்த மாதிரி ட்ராக்கிங் சிஸ்டம் செட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஒர்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். எஸ்இஓ ஒர்க் பண்ணுவோம், எஸ்எம்ஓ ஒர்க் பண்ணுவோம், எஸ்சிஎம் ஒர்க் பண்ணுவோம், எஸ்எம்எம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ப்ளஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுவோம், இமெயில் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுவோம். இப்போ இருக்கிற எல்லா கிளைண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 10 ப்ராசஸும் ஒர்க் பண்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் யூஸ் பண்ண என்னோட கிளைண்ட் நான் யூஸ் பண்ற ஒரு டைப்ஸ். ஸோ இது எல்லாமே நான் என்னோட கிளைண்ட் ட்ரை பண்ணுவேன். ஸோ நிறைய சின்ன சின்ன பிசினஸ் நீங்க இருக்கீங்க, இப்பதான் நீங்க பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட வெப்சைட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க எஸ்இஓ பண்ணி ஆகணும். இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எஸ்இஓ தான் நல்ல பெட்டர் ரிசல்ட் கொண்டு வர முடியும். பிகாஸ் அங்க ஒன் டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு பிபிசி நீங்க ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஸ்இஓ கான்சென்ட் பண்ணுங்க. எஸ்எம்ஓ சோசியல் மீடியா ஆப்டிமேஷன் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டுட்டே இருங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் கிடைக்கும். அப்புறம் எஸ்சிஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் ரொம்ப காஸ்ட்லி இது. எஸ்எம்எம் உங்களால முடியும் தெரியும் எனக்கு எல்லாருக்குமே லீட் ஜென்ரேட் பண்றது, சோஷியல் மீடியா ஆட் ரன் பண்றது. ஸோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஒன் பை ஒன்னா நம்ம கவர் பண்ணுவோம். பட் ஆனா நம்ம சேனல் வந்து இது எல்லாமே சீக்கிரமா கவர் பண்ணுவோம். ஸோ எஸ்சிஓ பத்தி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் எஸ்சிஓ பத்தி. எஸ்எம்ஓ பத்தி ஒன்றும் பேசல, எஸ்சிஎம் பத்தியும் கவர் பண்ணிருக்கேன் 3 வீடியோ, எஸ்எம்எம் பத்தி ஒரு 4-5 வீடியோ கவர் பண்ணிருக்கேன். ஸோ கண்டென்ட் மாதிரி இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல ஒன் பை ஒன்னா கவர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதோட என்ன டைப்ஸ் இருக்கு, என்னோட பிசினஸ் நான் எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.